பார்த்தீங்கன்னா பெண்ணாக மாறி அந்த சூழ்நிலை போய் அந்த பாட்டை எழுது. அந்த மாதிரி கதைகளை எழுதும்போது நான் பக்கத்துல உட்காந்து பார்த்தேன். அவர் தொடச்சிக்கிட்டே இருந்தார். அது பாத்தீங்கன்னா அது அதோட உணர்வு அவரை போய் தொட்டு ஆழ்ந்த கண்களாக வருகிறது என்பதைதான் நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு நெஞ்சை தொடுகின்ற கதையாக இருக்கிறது. நான் அதுக்குள்ள போனேன்னா இன்னும் நேரமாகும். இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாம் வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு கேட்டா, நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, அவருடைய குணங்களை ஒழிப்பதும் நன்றேன்னு சொல்ற மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிற எத்தனையோ பணிப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க ஊரை தாண்டி பக்கத்து மாவட்டத்துல போய் புத்தக கண்காட்சியில பேசுறது, அங்க நமக்கு எல்லாம் பெருமை சேர்க்கறது, நாம அந்த ஊருக்கு போய் பேசுறது, அதே மாதிரி தேசம் விட்டு தேசம் போறது, இதெல்லாம் படைப்பாளிகளுக்கு உண்டான அங்கீகாரம், அழகு. இதுதான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், யாராக இருந்தாலும் சரி. அந்த வகையில தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், பக்கத்து ஊரான நம்ம சகோதர ஊரு பக்கத்தில் மாவட்டம் செஞ்சு அங்கிருந்து அவர் கொண்டு இங்க பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் நம்ம பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அறிஞர் பெருமக்களை எல்லாம் இந்த நூலகம் வளர்த்து எடுத்திருக்கிறது. அதாவது தன்னுடைய வேலைகளையும் செப்பனை செய்து தொடர்ந்து 11 முறை 12 முறை தமிழக அரசினுடைய விருதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த நல்லதொரு அறிவு சார்ந்த ஒரு பெரிய மனிதர்கள் கூட இந்த நிகழ்வு நடைபெற்றதை எண்ணி எப்பயுமே மறக்க முடியாமல் இருப்போம் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.